கடல் அம்மா மாநாடு உண்மையிலேயே மிக சிறப்பா நடந்தது. அண்ணன் சீமான் அவர்கள் உரையாற்ற வருகிற போது, வர்ண பகவான் அப்படியே பொழியிறாரு. மழை பெய்கிறது. உடனே எல்லாரும் எந்திரிக்க முயற்சி பண்றாங்க. அண்ணன் சொல்றாரு, "ஏய் உட்காரு, உட்காரு. மழை பெய்யணும்டா. கடல் அம்மா மாநாட பத்தி பேசுகிற போது மழை பெய்யலாம் அப்புறம் என்ன இருக்கு அதுக்கு?" அப்படின்ட்டு அண்ணன் சொன்ன உடனே அத்தனை பேரும் உட்கார்றாங்க. கொட்டுகிற மழையில அண்ணனும் நின்னு பேசுறாரு. அவங்களும் எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க. உண்மையிலேயே ஒரு பண்பு இருக்கணுங்க. ஒரு மானுட பண்பு இருக்கணுங்க. அது சீமான் அவர்கள தொண்டர்கள்ட்ட மிக அற்புதமா கட்டமைச்சிருக்கிறாரு. எ பொதுமக்கள்கிட்டயும் அந்த பண்பு வந்துருச்சு. அதாவது சீமான் அவர்கள் போகிற மேடையில இருக்கிற மக்களே ரொம்ப ஒரு புது வித உணர்வா தான் இருக்கு. ஏன்னா, பல மேடைகள்ல இன்னைக்கு போறவங்கள நம்ம பார்க்குறோம். ஏதோ ரூ. 200 குடுத்து கூட்டு வராங்கன்னு சொல்றாங்க. பாதி தலைவர்கள் பேச முன்னாடி எந்திரிச்சு ஓடிர்றாங்க. நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு அத உட்காந்து கேட்க முடியல போயிடுறாங்க. ஆனா இவர் மேடையில பாருங்க, பணம் குடுத்து கூட்டல. ஒரு கொள்கை பிடிப்போட வர்றாங்க. சீமான் பேசுகிறத கேட்கிறபோது, அதில உண்மையிலேயே உண்ம தானங்க பேசுறாரு அப்படிங்கிற எல்லாருடைய ஆர்வமும் அதில தெரியுதுங்க. மக்கள் அப்படியே கட்டுக்கோப்பா உட்காந்து பார்க்குறாங்க பாருங்களேன். இதெல்லாம் ரொம்ப பெரிய சந்தோஷமான நிகழ்வுங்க. ஒரு தலைவன் ரொம்ப நாளைக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல தலைவன் பேச்சு திறமையோட, ஆளு திறமையோட, நல்ல சிந்தனையோட, நல்ல செயலாற்றல் செய்கிற ஒரு மனிதரா இன்னைக்கு சீமான் உருவெடுத்திருக்கிறாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. கட்சியை தாண்டி நம்மளுடைய எல்லாத்தையும் தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த மனிதரா அவர் தெரியிறாரு. கட்சிக்காக ஓட்டுக்காக தான் எல்லாரும் வருவாங்க. இப்ப எல்லாருமே சொல்றாங்களே, கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்காங்களே, எல்லாம் கூட்டணிய நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற போது, பேரம் பேசுற ஓடுகிற போது, இவர் கடல்ல நம்ம மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. யோசிச்சு பாருங்க. இயற்கையை நேசிக்கிறாரு. இயற்கை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாரு. பணத்த நோக்கி ஓடல. இந்த நிமிஷம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு அவருடைய இண்டிவிஜுவலா ஒரு கட்சிய ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 8% மேல ஒரு ஓட்டு வங்கிய வச்சிருக்கிற ஒரு மனிதரு, இன்னைக்கு 2வது அவரு கூட்டணிக்கு போனா, அதாவது கட்சிக்கு ஒரு எழுச்சி உரையாற்றுறதுல இன்னைக்கு களமாடக்கூடியதுல மிகப்பெரிய ஒரு ஆரவாரம் மிக்க ஒரு அலை பொங்குகிற இடத்துல தான் சீமான் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சீமானுக்கு நீங்க எத்தனை பேர் வலை விரிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? எத்தனை கோடி வேணாலும் வாங்கிக்க. எத்தனை சீட்டு வேணாலும் வாங்கிக்க. என் கட்சிக்கு வந்துரு, கூட்டணிக்கு வந்துரு அப்படின்னு அழைக்கிறவங்க பல பேர் இருக்கிற மத்தியில, உதறி தள்ளிட்டு என் மக்களுக்காக தான்டா நான் வந்திருக்கேன். உன் கட்சிக்கு வாக்கு சேகரிச்சு உன்னை ஜெயிக்க வைக்க நான் வரல. நீ என்ன பண்ண போற? அதே ஊழல தான் திருப்பி பண்ண போற. இப்போ ஓட்டு வாங்கி உன்ட்ட குடுத்து நீ ஆட்சியில உட்கார்ந்த பிறகு என்ன பண்ணுவ? திருப்பி நீ பண்ணது தான் பண்ண போற. இதுக்கு நான் மக்கள்ட்ட போராடி போய் கடைசியில எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் அவங்கள்ட்ட நிப்பனா? அப்படிங்கிற அந்த அந்த நினைப்பு அவர்ட்ட இருக்கு பார்த்தீங்களா? மாற்றத்தை நிகழ்த்த தான் நான் வந்திருக்கிறேன். அந்த மாற்றத்தை நானே நிகழ்த்துவேன். என் மக்கள் என்னைக்கு என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஓட்டு போடுறாங்களோ, ஓட்டு போடட்டும். நான் அன்னைக்கு அதான் அடிக்கடி சொல்லுவாரு பார்த்தீங்களா? இந்த மண் எனக்கு ஒரு நாள் சிக்கும்டா. சிக்குனுச்சுன்னு வையி, நீ செத்த அப்படின்னு ஒரு டயலாக் பேசுவாரு பார்த்தீங்களா? அது அப்படியே உண்மைங்க. அது சிலருக்கு தான் அந்த வேகத்தின் உணர்ச்சி பொங்க ஒரு விஷயங்கள் வெளியே வரும். பல போராளிகள நம்ம படிக்கிறோம், வெளிநாட்டுகள பார்க்குறோம். சேகுவாராவ நம்ம பார்த்தோம். பெடல் காஸ்ட்ரோவிட்ட போயிட்டு, அங்க அந்த இத எப்படி மீட்டு குடுத்தாரு. இது போல பல வரலாறுகள் நம்ம படிக்கிறோம்ல. நம்மகிட்டயே ஒரு வரலாற்று மிக்க ஒரு சிறந்த வீரர் இருக்கிறாரு. நாம ஏங்க மறக்கிறோம் அத? இங்க என்ன இயற்கை வளம் பறி போகலையா? நம்ம பல திட்டங்கள நம்ம அடகு வைக்கலையா? மீத்தேன், ஈத்தேனுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ பிரச்சனை இப்போ போராடி நம்ம அந்த விஷயத்த நம்ம பெற்றோம். நம்ம எத்தனை உயிர குடுத்து தூத்துக்குடியில 13 உயிர குடுத்து அந்த அந்த ஆலை எடுத்து மூடுனோம். ஸ்டெர்லைட்ட எடுத்து மூடுனோம். இப்படி நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் எவ்வளோ விஷயங்கள. இதெல்லாம் நடக்காம நம்ம அதாவதுங்க, இப்போ நம்ம ஓட்டு போடுறது எதுக்குங்க? நம்மை சார்ந்த சூழல சரியா உருவாக்கி குடுக்கணும். மக்கள் நலமா வாழணும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஓட்டு போட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுத்து பாதுகாக்க வச்சுக்கிறோம். இவங்க பாதுகாக்கிறதுலயே மத்திய அரசுகிட்ட போய் பல விஷயங்கள அடகு வச்சுட்டு, நம்ம போராட்டத்திலேயே பாதி நாட்கள் ஓடிடுச்சுன்னா, எங்கடா வாழ்றது? அப்படிங்கிற மாரி இப்ப படத்துல ஒரு டயலாக் கூட வரும். நான் போராட்டத்திலேயே பாதி நாட்கள் வாழ்ந்து போனா என்னைக்குடா வாழ போறேன்? அப்படிங்கிற மாரி போராட்டம், போராட்டம், போராட்டம் அப்படின்னாக்க என்னங்க வாழ்க்கை அது? அத மாத்தணும் அப்படின்னா, முற்றிலும் அதை ஒழிக்கணும்னா, ஒரு புரட்சியாளர் ஒரு மனுஷன்ட்ட ஒப்படைச்சிருந்தாங்க, ஆட்சிய பார்த்துக்கப்பா அப்படின்ட்டு சீமான்கிட்ட ஒப்படைச்சா மட்டும்தான் உன் வாழ்க்கைய நீ வாழ முடியும். எந்த பிரச்சனை வந்தாலும் மனுஷன் இரும்பு மனுஷனா நின்னு காவந்து பண்ணுவாரு. அந்த கட்சி அவர்ட்ட ஒரு ஆளுகிட்ட தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்குங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து.